மலையாளத்தில் லூசிஃபர் முதல் பாகம் வந்து பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இப்போ இரண்டாம் பாகம் எம்புரான் ரிலீஸ் ஆகிருக்கு. பிருத்திவிராஜ் சுகுமாரன் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். ஸோ இந்த ரெண்டாம் பாகம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த எம்புரான் 2 திரைப்படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. மோகன்லால் பிரதான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்திரஜித் சுகுமாரன், சுரஜ் வெஞ்சுராமுடு, மஞ்சு வாரியார், டொவினோ தாமஸ்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்கள். இந்த நடிகர் பட்டாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு பிருத்திவிராஜ் சுகுமாரன் எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பார்க்க போகிறோம். படத்துக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு ஏகப்பட்ட ரிஜினல் லாங்குவேஜில் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ ஓவர் ஹைப் பண்ணுறாங்களே, இந்த படம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச மலையாள படங்களில் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்த படம், அதாவது செலவு பண்ணதை வந்து திரையில் காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அளவுக்கு சமீபத்தில் நான் பார்த்த மலையாள படங்களில் அதிகமாக செலவு பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படமாகவே நான் இதை பார்க்குறேன். ஸோ அது ஒர்த்தா இல்லையான்றதையும் திரும்ப பார்க்குறேன். அதெல்லாம் இருக்கட்டையா, முதல்ல படம் எப்படின்னு சொல்லியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, புரியுது. பார்த்துக்கோங்க. விஜய் டிவியில் ஒரு பேட்டி, அதில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் படம் டைரக்ட் பண்ணால் நீங்கள் யாரை வச்சு படத்தில் டைரக்ட் பண்ணுவீங்க, யாரை வச்சு, அந்த நடிகையை வச்சு நீங்கள் படம் எடுப்பீங்க அப்படின் போது அவர் ரொம்ப போல்டாக சொன்னது வந்து மோகன்லால், மஞ்சு வாரியர் அப்படின்னாரு. அதை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் பண்ணார், இதுதான் செகண்ட் பார்ட்லேயும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரலாகவே போயிட்டுருக்கு. படத்தை சொல்லியா, படத்தை டீட்டெயிலாக சொல்லியான்னு சொல்கிறதும் புரியுது. வெயிட் பண்ணுங்க. எம்புரான் 2 இந்த திரைப்படத்தினுடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி லூசிஃபர் படத்தினுடைய முதல் பாகத்தினுடைய கதையும் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய அரசியல்வாதி, அதாவது முதலமைச்சர், அவர் இறந்து போகிறாரு. அவருக்கு 2 பசங்க, ஒன்று மஞ்சு வாரியார், இன்னொன்று டொவினோ தாமஸ். கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வளர்க்கப்பட்ட மோகன்லாலும் இருக்கிறாரு. ஸோ ஆனால் மோகன்லால் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது அப்படின்னு மஞ்சு வாரியார் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் மோகன்லால் வந்து அந்த இறுதி சடங்குக்காக அவர் வருவார். இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, எதனால் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வெறுக்கிறாங்க, மோகன்லாலுக்கும் மஞ்சு வாரியாருக்கும் என்ன தான் பிரச்சனை, ஏன் அவங்க முழுக்க வந்து மோகன்லாலை வெறுக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் முதல் பாகத்தில் பார்த்துருப்பீங்க. முதல் பாகத்தோட எண்டில் அவர் என்ன சொல்லுவார்னா, அப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஏறுவார். இதோட வந்து படம் முடிஞ்சது, ரைட்? இப்போ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே பிரச்சனைகள், ஆனால் இது கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற மாதிரி படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதே அதிகார போட்டி வந்து கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. கட்சியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. காரணம் என்ன, பையன் டொவினோ தாமஸ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதாவது மக்களுக்கு இணக்கமான விஷயங்கள் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா மஞ்சு வாரியாருக்கும் நிறைய பிரச்சனைகள், அரசியலில் வந்து காலடி வைக்கலாமா வேணாமான்ற ஒரு டயலமாவான விஷயங்கள். இதுக்கு நடுவில் பெரிய அதிகார போட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் லூசிஃபரில் வந்து மோகன்லாலுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, யார் எது எப்படி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பாஷா படம் மாதிரி ஓடிட்டே இருக்கும். செகண்ட் பார்ட்டில் பிருத்திவிராஜுக்கான ஒரு கதையை வச்சுருக்கிறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா கதை சொல்லணும்னா சொல்லியிருப்பேன், ஸ்பாய்லர்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எதுவுமே சொல்ல, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தோடைய கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். மோகன்லால் உண்மையிலே மிரட்டியிருக்காரு. நோகாமல் நோன்பு குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து படத்தில் ஃபஸ்ட்டு இன்டர்வல் வரலையும் பார்த்தீங்கன்னா நோவாமல் நோன்பு குளிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுறாரு. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா தெலுங்கு பாலையாவே தோற்றுருவாங்க, அந்தளவுக்கு வந்து அகலம் பண்ணியிருக்கிறாரு இது மோகன்லால். ஆனால் எனக்கு லூசிஃபர் ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். அவர் வந்து அந்த கருப்பு காரில் அவர் வருவார், வந்து காரை விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது அப்படின்னும் போது, கார் உள்ளார போகாது அப்படின்னு சொல்லும்போது, கார் தானே போகாது நடந்து போகலான்னு இறங்கினதுக்கப்புறம் அந்த வேட்டியை அந்த இழையோடு அப்படி எடுத்து நிற்கிறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வராரு, ஸ்டீஃபன் வராரு அப்படின்னு சொன்னதுமே அந்த வேட்டி, ஒரு பேக் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க, வேட்டி கட்டியிருந்த வேட்டியை வந்து அவுத்து விடுவாங்க. அந்த மரியாதை நிமித்தமாக நடத்துகிற அந்த ஷாட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ அந்த மாதிரியான கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் எதுவுமே பெருசாக ரிவீல் பண்ணலை. அடுத்தது வந்து மஞ்சு வாரியார் செம்மையாக பின்னிருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்களுடைய காஸ்டியூம்லாம் யாரும் இருந்ததில்ல, ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுவும் அந்த தேசிய கொடியெல்லாம் போட்டுட்டு காங்கிரஸ் கட்சியாக போட்டுக்கிட்டு வர அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த டைமில் வந்து ஹேண்ட் கப் போடுன்னு சொல்கிற இடங்களாக இருக்கட்டும், எஸ்பெஷலி டொவினோ தாமஸ்க்கும் மஞ்சு வாரியாருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இருக்குல்ல, ஃபேண்டாஸ்டிக்கான கான்வர்சேஷன், ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாத்த விட அந்த காட்டில் வந்து அவ்வளோதான் நம்ம முடிகிறோம் அப்படின்னும் போது ஒரு நடக்கிற அந்த ட்விஸ்ட்டும் அதற்கான ரியாக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக். அடுத்ததாக வந்து டொவினோ தாமஸ்
இந்த நல்ல அப்பாக்களுக்குன்னே சில கெட்ட பிள்ளைங்க பிறக்கும் தெரியுமா, அது வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பட் நல்லா அவருடைய பார்ட் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதில் வந்து மாற்றமே கிடையாது. அடுத்தது வந்து சுரஜ் வெஞ்சிராமுடு சூப்பராக பண்ணியிருப்பார். அதுவும் அந்த இந்தி விஷயத்தை வந்து பேசிட்டு அவரும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வெளியே நிற்கிற இடம் இருக்கும், செம்மையாக பண்ணியிருந்தார். அபிமன்யு சிங் ஒரு கொடூரமான வில்லன் கேரக்டரில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பஜ்ரங்கல் பஜ்ஜியே ஏதோ ஒன்று நல்லா பண்ணியிருந்தார். அந்த ஃபஸ்ட்டு படம் இன்ட்ரோவுக்கான அந்த போர்ஷன்ஸ்லையும் சரி, அந்த வெறித்தனமும் சரி, அந்த மதவெறிக்கான அந்த எக்ஸ்பிரஷனும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அடுத்தது வந்து கோவர்தனா இந்திரஜித் சுகுமாரன் நல்லாவே பண்ணியிருந்தார். சின்ன சின்ன சீன் தான், ஆனாலும் வந்து படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்தது வந்து கார்த்திக் கேரக்டரில் நம்ம கிஷோர் நல்லாவே பண்ணியிருந்தார். உண்மையிலே டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். உண்மையிலே இந்த திரைப்படத்தினுடைய கதையை வந்து சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு 2வது பாகத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஒரு நச்சுன்னு இருந்தால் ஓரளவுக்கு இது தேறிடும் அப்படின்றது மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். முரளி கோவி தான் முதல் பாகத்தினுடைய கதையை எழுதியிருக்காரு. இதுக்கும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்து முஸ்லீம் பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாக்பூரில் அவுரங்கசீப் கல்லறை இடைக்கிறேன்னு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்திய இறையாண்மைக்கும் பாதிப்பு இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையையும் அதில் இருக்கிற இந்த சங்கி பயல்களையும் தோல் உரிச்ச வகையில் வந்து இயக்குனராக பிருத்திவிராஜ் சுகுமாரன் மிளிர்கிறாருன்னே நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து கொஞ்சம் ஓவராக போகுதோ, கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்னும் போது அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து அதுக்கான இந்த பிரச்சனைக்கு அப்படி முடிச்சாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த தீர்வு சொன்ன விதமும் நல்லா இருந்தது. எல்லாத்தோட பனி படத்துலேருந்து எல்லாம் வந்து வெடித்து சதற வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அது சொல்லுவேன். எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி வந்து சுஜித் வாசுதேவ். நான் வந்து சொன்னல, மஞ்சு வாரியாருக்கும் டொவினோ தாமஸ்க்கும் அந்த காம்பினேஷன் ஷாட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் பேசுகிற ஷாட்டு, அதுக்கான லைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி முதலாக வந்து மஞ்சு வாரியார் பேசுகிற கூட்டம் இருக்குல்ல, கூட்டத்தில் வந்து மஞ்சு வாரியாருக்கு மட்டும் லைட் இருக்கும், மற்ற எல்லாருக்கும் வந்து லைட்டே இருக்காது. அதாவது ஒரு பெரிய அரசியல் மாடன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அது வந்து இன்னும் லைட்லாம் ரொம்ப டல் பண்ணி, ஏன்னா மழை வர போதுன்றதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அது எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு போட்டுருக்கலாம். அரசியல் மாநாடு அப்படி இருக்காது மேபி, அது ஒன்று. ஆனால் லைட்டிங்கை பொறுத்தவரையும் சரி, அதுவும் முக்கியமாக அந்த சில்அவுட் ஷாட்டு, காட்டில் நடக்கிற சண்டை இருக்குல்ல, அந்த சில்அவுட் பின்னாடி மரம் எரிஞ்சிட்ருக்கோம், அந்த லைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்து. அதே மாதிரி மும்பையில் 1981ன்ட்டு அந்த ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன போர்ஷன் தான், அதற்கான சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்டு, காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதில் வந்து வில்லை வந்து சேத்துல விழும்போது ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. சேத்துல விழுற சீன் கிளைமேக்ஸ் கிட்ட நல்லா இருந்தது. அடுத்தது வந்து படத்துக்கு வந்து பெரிய பலமாக நான் பார்க்குறது மியூசிக் தான். தீபக் தேவ் மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மிரள விட்ருக்காங்க. பொதுவாக இந்த ஊரில் வந்து தமிழ் படம்னாலே சவுண்டை குறைச்சிடுவானுங்க. தெலுங்குலேயும் மலையாளத்தையும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வைங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அதனால் சும்மா இந்த படம்லாம் மிரட்டினானுங்க. அதாவது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இந்த சவுண்டில் தானே. அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, மியூசிக்கும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்ததாக வந்து எடிட்டிங் வந்து அகிலேஷ் மோகன் பெண்டு கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான திரைக்கதையை வந்து காமிக்கணும், ஆனால் படம் வந்து லென்த்து, எல்லா ஷாட்டும் காமிச்சாகணும், ஆனாலும் சீக்கிரமாக எடுத்தாகணும். அதிலே வந்து இது ஸ்லோ மோஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். எஸ்பெஷலி இந்த ராணுவ விமானங்கள்லாம் வந்து நிற்கும் போது அது மூக்கு நீட்டின்னு இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஷாட்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எடிட்டிங்கும் சரி, இந்த ராணுவ விமானங்கள்லாம் வர்ற அந்த ஷாட்டாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளை எஸ்பெஷலி வந்து கிளைமேக்ஸில் வந்து போடுற ரெண்டு ஹீரோவுடைய சண்டை காட்சிகளையுமே கட் பண்ண விதங்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது. எடிட்டிங் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட்? மைனஸ் பாயிண்ட் வந்து படம் வந்து ரொம்ப லென்த்தி. ஓகே, ஹீரோ ஒர்ஷிப் ஷாட்டை வந்து காமிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன் ஷாட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் லேகாக இருக்கிறது தான் உண்மை. அவ்வளோ பெரிய சர்ச்சு, அதில் ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது, தலைவர் ஒரு மோதிரத்தை போட்டு போயிருப்பார், இதுதான் ஆதாரம்னு சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, கதை தானே, காதில் பூ சுத்துங்க. வாட் இஸ் த டேக் அவே? மக்கள் ஒரு பெரிய அபிமானம் வச்சு, ஒரு நம்பிக்கை வச்சு, எங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. நீங்களும் என்ன செய்கிறீங்க? அரசியல்வாதிகளும் நல்லது செய்கிறோம் அப்படின்னா வராங்க.
ஆனால் எங்கே புத்தி பீத்துன போகுதுன்னு தெரியல. ரொம்ப கேவலமான ஆட்சியை கொடுக்குறாங்க. அவ்வளோ பணத்தை வச்சு நீங்கள் என்ன தானே செய்ய போகிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இந்த படம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோலுரிச்சி காமிச்ச வகையிலும் சரி, இந்து முஸ்லீம் பிரச்சனையை வந்து எப்படி வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அரசியல்வாதிகள்ன்றதை வந்து பட்டவர்த்தனமாக சொன்ன வகையிலும் சரி, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறாங்க, 2 ஹீரோ நடிச்சிருக்காங்க, செலவுலாம் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா பிருத்திவிராஜ் வந்து இதில் படத்தில் வந்து செலவு பண்ணதை வந்து எவ்வளோன்ற அமௌண்ட்டே சொல்லலை. ஆனால் செலவு இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து திரையில் காமிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன படத்தில் இருக்கிற பெரிய லேகு, நிறையா செம்ம லேகு நிறையா இருக்குது. என்னதான் வந்து ஹீரோ ஒர்ஷிப்பை வந்து காமிக்கிறதுக்கு வந்து ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் ஓகேனாலும் கூட சில இடங்களில் வந்து சலிப்பு தட்டிடுது அப்படின்றத மறுப்பதற்கு இல்லை. உண்மையிலே கேரளாவில் வந்து சூப்பராக ஓடும். மற்ற இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதும். இந்த படம் வந்து லூசிபர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கும் அந்த படத்தை ரசித்தவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். லேகாக இருக்கிற நிறைய ஷார்ட்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து மற்ற மொழிகளையும் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதில் இன்னொன்று, இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது. லூசிஃபரில் வந்து கால் எடுத்து போலீஸ்காரன் கழுத்தில் வைப்பார். அந்த ஷார்ட்டை வந்து அது சிக்னேச்சர் ஷாட் இந்த படத்துக்கு. இதை வந்து இந்த 2 ஹீரோவுமே பண்ணுற மாதிரியான ஷார்ட்டாக வச்சது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கு வந்து பிருத்திவிராஜ் வந்து பாராட்டலாம். அந்த ஷார்ட் எடுத்ததுக்கு பிருத்திவிராஜ் வந்து பாராட்டலாம் கண்டிப்பாக. ഓക്കെ നൈസ് മൂവി. എല്ലാവരും വന്ന് കാണണം. നല്ല പടമാണ്. നല്ല എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റിയ ഒരു പടമാണ്. എല്ലാവരും പോയി കാണണം. നോ സ്പോയിൽ. സോ സേ നോ ടു പ്രൈവസി. കീപ് സപ്പോർട്ടിங். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்கள் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். இந்த நடிகர் பட்டாளத்தெல்லாம் வச்சுட்டு பிரதீப் ஒரு நிமிஷம், விஜய் டிவியில் டிடியா வேலை மஞ்சு வாரியாருக்கும் நிறைய பிரச்சனைகள். அவங்க வந்து அரசியலுக்கு வரலாமா வர முடியாதா, இதுக்கு நடுவில் பெரிய அதிகார போட்டி நடக்குது. அடுத்தது டொவினோ தாமஸ். இந்த அப்பாக்களுக்குன்னே வந்து அடுத்தது நம்ம அப்படியே ஓட்டம் அவ்வளோதான் போதும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நாக்பூரில் வந்து அவுரங்கசீப்பு நாக்பூரில் வந்து கட் பண்ணாத மார்க் சொல்லிக்கிறேன். மார்க் ஏற்கனவே கொடுத்துட்டேன்.